காலவரிசை வேறுபாடு, டைம்லைன் டிஃப்ரென்ஸ். இந்த காலம் நேரம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரியானதில்லை. அந்தந்த உயிரினத்தோட ஆயுட்காலம் பொறுத்து மாறுபடும். வீட்டில் கிச்சனில் காலில் இந்த ஈயை பார்த்தா செம்ம காண்டாகிறோம். ஆனால் யாராச்சும் அந்த ஈக்கள் எவ்வளோ நாள் வாழும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளை மாதிரி வருஷக்கணக்காக இந்த ஈகள் வாழ்கிறது இல்லைன்னு பார்த்து பாவப்பட்டிருக்கீங்களா? நேரங்கிறது இந்த உயிரினத்துக்கு எப்படி இருக்கும்னு வாங்க பார்க்கலாம். இட்ஸ் ரியல் தாட்ஸ் தமிழ். இந்த உயிரினம் அதிகபட்சம் 1 மாதம் காலம்தான் வாழுது. சாப்பாடு கிடைக்கலாம் 3 நாட்கள் தான் வாழ முடியும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, வாழ்கிற இந்த 30 நாட்கள் மனுஷன் வாழ்கிற 100 வருஷத்துக்கு சமமாக. ஆமாங்க, நேரங்கிறது நமக்கு மிக வேகமாகவும் அதுகளுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் வேறுபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கலும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. நாம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம உடம்பு அதை சீரணித்து அதில் உள்ள சத்தை நமக்கு தருது. இதை தான் மெட்டாபாலிசம்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாபாலிசம் நமக்கு ஸ்லோவான ப்ராசஸாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஈக்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்குது. அதுகளோட ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். சரி, அதுகளோட நேர அமைப்பை பார்ப்போம். வென் யூ ட்ராவல் ஃபாஸ்ட் யுவர் டைம் கெட் ஸ்லோ. இதுதான் இயற்பியல் விதி. இந்த விதி தான் இங்கேயும் செயல்படுது. அதாவது ஈக்கள் வேகமாக பறக்கின்றன, செயல்படுகின்றன. அதனால தான் அதுக்கு நேரம் ஸ்லோவாக இருக்க காரணம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு உங்கள் கையில் நிற்கிது. நீங்கள் அதை அடிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அது எஸ்கேப் ஆகிடுது. எப்படிடா எவ்வளோ வேகமாக அடித்து எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் வேகமாக நகர்த்தின உங்கள் கையின் மூமெண்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டு தான். அதனால தான் ஈஸியாக எஸ்கேப் ஆகுது. இதே மாதிரி தான் மற்ற எல்லா உயிரினத்துக்கும் அதோட ஆயுட்காலம் பொறுத்து நேரம் மாறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ எ சப்ஸ்கிரைப். பை.